வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு தாபா ஸ்டைல்ல ஒரு தால் தடுக்கா பார்க்கலாம் வாங்க. ஒரு பிரஷர் பேன் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் மைசூர் தால். மசூர் தால்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு, இத வந்து உப்பு, மஞ்சள் பொடி போட்டு 6 விசில் போல விட்டு எடுத்துக்கலாம். தனியா ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1லிருந்து 2 டீஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய், நல்லா காஞ்ச மிளகாய் வறுபடணுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 இன்ச்சு போல இஞ்சி வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 6 பல்லு பூண்டு, நல்லா பெரிய பூண்டுங்க இது. 6 பல்லு பொடியா நறுக்கி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி, பூண்டு அது கூடவே 3 பொடியா நறுக்குன பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேங்க. இதுல பச்சை மிளகா தான் காரம். உங்க காரத்துக்கு ஏத்த மாரி எவ்வளோ வேணா சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரா ஆற வரைக்கும் வறுத்த உடனே, அதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளிய பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா வந்து வதங்கணும் தக்காளி. அதுக்காக மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா தக்காளி குழஞ்சு வந்த உடனே கொஞ்சமா மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், 3/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். காஷ்மீரி மிளகாய் தூள் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு பச்சை வாசனை போன உடனே நம்ம தனியா வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா பருப்பு, அதையும் இது கூட நல்லா சேர்த்துக்கிட்டு, அது கூடவே 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இப்பவே உப்பு பார்த்துக்கலாம். நமக்கு தேவையான உப்ப சேர்த்துக்கிட்டு, மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிக்கட்டுங்க. இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போது, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க வந்து கொத்தமல்லி இலை பொடியா நறுக்குனதையும், கொஞ்சமா கசூரி மேத்தியும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்ம தால் தடுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தட்கா பண்ணிடலாம் வாங்க. தட்கான்றது ஒரு ஹிந்தி வேர்டுங்க. அப்படின்னா தாளிப்புன்னு அர்த்தம். இந்த தாலுக்கு தேவையான தாளிப்பு தான் இப்போ ரெடி பண்ணுறோம். தனியாக ஒரு குட்டி கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், நெய் மஸ்ட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் 1/2 டீஸ்பூன், அப்புறம் இதுலேயும் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இது கரிஞ்சிடக்கூடாதுங்க. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே இதுதாங்க இந்த தால் தடுக்காக்கே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதை அப்படியே வந்து நம்ம தாலில் ஊற்றிடணுங்க. இதை நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த தட்காவை ரெடி பண்ணி இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூப்பரான தாபா ஸ்டைல் தால் தட்கா ரெடி. இன்றைக்கி வந்து மஷ்ரூம் புலாவோட தாங்க இதை லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு அவிச்ச முட்டையை காரம் போட்டு வறுத்து எடுத்துருக்கேங்க. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.